Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல நம்ம ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹேர் கண்டிஷனிங் மாஸ்க் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் ஹேர் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிடுங்க. முட்டை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முட்டை வந்து நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இதில் நிறைய இருக்குது. நம்ம கூந்தலே வந்து கெரட்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீனால் ஆனதுனால முட்டை சேர்க்குறது வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாக சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதோட சின்ன சின்னதாக நறுக்கின வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹேருக்கு வந்து நேச்சுரலாக கண்டிஷன் பண்ண எஃபெக்ட் வந்து வாழைப்பழம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வந்து ஹேர் மாஸ்காக சேர்க்கும் போது நம்ம கூந்தல் வந்து அடர்த்தியாக தெரியும். இப்போ இதோட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர்லையுமே வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஆலிவ் ஆயில் எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹேரில் இருக்கிற ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து அது ட்ரீட் பண்ணும். சில பேருக்கு வந்து ஹேரோட ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இருக்கும், எண்டு வந்து ஃப்ரிஸியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் சேர்க்குறதுனால அந்த ஃப்ரிஸியாக அந்த போன மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அது சால்வ் பண்ணும். நம்ம ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரையுமே ஆலிவ் ஆயில் கொடுக்கும். இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸையுமே வந்து மிக்சியில் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திப்பியாக அரைச்சோம் அப்படின்னா நமக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால நல்ல ஒரு வாட்டரி பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் போதும். இது வந்து ப்ரோட்டீன் பேஸ்டு ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறதுனால நம்ம ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணும்போது 20 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுக்க வேணாம். ஏன்னா நிறைய ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து சீக்கிரமே வறண்டு போன மாதிரி ஆயிரும். அதனால 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுருந்தா போதும். உங்களுக்கு வந்து இதில் எக் சேர்த்துருக்கனால அதோடைய ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஆலிவ் ஆயில் ஏற்கனவே சேர்த்துருக்கனால நம்ம ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து ஆலிவ் ஆயிலே கொடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து 15 to 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப முக்கியமான டிப் வந்து என்னென்னா, இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் ஹேரை வாஷ் பண்ணாதீங்க. கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம எக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் குக் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இருக்குது. அதனால் ஒயிட்டிஷாக தெரியும். அதனால சுடு தண்ணி யூஸ் பண்ணிடவே வேண்டாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. அடர்த்தியான நீளமான கூந்தல் வேணும்னா இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி AshBi சேனலில் நம்ம வீட்டிலையே ப்ரோட்டீன் பேக்ட் ஹேர் கண்டிஷனிங் மாஸ்க் நம்ம எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.